மத்தியான சமயம். அந்த நேரத்துல கமலாபுரம் ரோட்ல இருக்கிற மயில் கல்லு பக்கத்துல 2 அதிகாரிங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊருக்கு பெரிய ரோடு வரப்போது, அதுக்கு இந்த மயில் கல்லு தான் அட்டமா இருக்கு அப்படின்னு அதை எடுக்கணும்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இனிமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, இந்த மயில் கல்ல இங்கிருந்து எடுத்தாதான் இந்த ரோடுக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்காது அப்படின்னு அந்த அதிகாரி கூட வந்த அதிகாரி கிட்ட சொன்ன உடனே அவரு ஊருக்குள்ள போய் பிச்சையாவை கூட்டிட்டு வந்தாரு. பிச்சையாவை பத்தி அவர்கிட்ட எடுத்து சொன்னப்போ, என்னது உங்க பேரு பிச்சையாவா? கேட்கவே விசித்திரமா இருக்கு. சரி, ஏதாவது வேலை சொன்னா கண்டிப்பா செய்வீங்கல்ல? என்னங்க ஐயா அப்படி சொல்றீங்க? நான் எந்த வேலையா இருந்தாலும் கண்டிப்பா செய்வேன். என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க ஐயா. எந்த வேலைன்னு சொல்லாமையே உங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்களா? உங்களை மாதிரி புத்திசாலி அதிகாரிங்க இருக்கிறதுனாலதான் வேலை சுலபமா முடியுது. இதோ இங்க இருக்கே இந்த மயில்கல்ல இங்கிருந்து எடுத்தாகணும். இதுதான் இன்னைக்கு உங்களுடைய வேலை. என்னது, இந்த மயில்கல்ல இந்த இடத்துல இருந்து எடுக்கணுமா? ஐயையோ, அது என்னால முடியாது. ஏன் இந்த கல்லை எடுக்கணும்? இப்படி பிச்சையா அந்த மயில் கல்லை எடுக்க கூடாதுன்னு சொல்லி அது பக்கத்திலே போய் கட்டி பிடிச்சு உக்காந்துட்டாரு. இங்க பாரு, நீ கவலைப்படாத. உன்னை என்னை தாண்டி யாரும் இந்த இடத்துல இருந்து எடுக்க முடியாது. இந்த மயில் கல்லுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயா, என் புள்ள பிறந்த உடனே என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. என் பையனுக்கு அம்மாவுக்கு அம்மா அப்பாவுக்கு அப்பாவா நான் தான் கஷ்டப்பட்டு வளர்த்து அவனை படிக்க வச்சு ஆளாக்குனேன். படிப்பு முடிச்சிட்டு நல்ல வேலையோட திரும்பி வருவான் அப்படின்னு யோசிச்சா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான். சரி, அவன் காதலிச்ச பொண்ணு தானேன்னு நானும் ஏத்துக்கிட்டேன். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் எதேதோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வந்திருக்கான்னு 2 பேருக்குள்ள சண்டை. அந்த பொண்ணோட குணம் இன்னும் எனக்கு சரியாவே புரியல. இருந்தாலும் எப்பவுமே எங்க வீட்டுல ஒரே சண்டை. இங்க பாருங்க, உங்களுக்கும் அந்த மயில் கல்லுக்கும் என்ன சம்பந்தம்னு நான் கேட்டா உங்க வீட்டு பிரச்சனைய பத்தியெல்லாம் என்கிட்ட சொல்றீங்களே, என்ன நீங்க? ஐயா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா அப்படின்னு பிச்சையா அவரோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிச்சாரு. பிச்சையா ஒரு நாள் வீட்டு திண்ணையில உக்காந்து இருக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து அவங்களோட பொண்டாட்டியோட போட்டோவை யாரோ எடுத்து தூக்கி வெளியே வீசினாங்க. ஐயையோ, டேய், உள்ள என்னடா நடக்குது? ஏன்டா இப்படி சண்டை போடுறீங்க? கோவத்துல உங்க அம்மா போட்டோவை எதுக்குடா தூக்கி கடாசுறீங்க? நீங்க பண்றது சரியா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த போட்டோவை சரி பண்ணி வீட்டுக்குள்ள கொண்டு போனாரு. அம்மா சத்யா, எதுக்குமா எப்ப பார்த்தாலும் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? நீங்க இப்படி சண்டை போட்டா வீதியில போறவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன யோசிப்பாங்க? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க மாமா, என்னைக்காவது உங்களை வாயை திறந்து ஏதாவது பேசியிருப்பேனா? இல்ல இந்த ஊருக்குள்ளாவது யாருக்கிட்டையாவது ஏதாவது தப்பா சொல்லிருப்பேனா? நீங்க உங்க புள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க. அதே மாதிரி தானே என்ன பெத்தவங்களும் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. இது எல்லாம் எதுக்கு? நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு. அதனாலதான் சந்தோஷமா இருக்கணும், நல்லபடியா வாழணும் அப்படின்னு இவருக்கு எடுத்து சொன்னா இவர் எங்கிட்டே சண்டை போடுறாரு. இத பத்தி ஏதாவது உங்க புள்ளகிட்ட பேச போனாலே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சண்டை நாளுக்கு நாள் அதிகமாகுது. இங்க பாருமா, நீங்க 2 பேரும் நல்ல விதமா பேசி முடிவெடுங்க அப்படின்னு பிச்சையா பசங்களுக்கு புத்தி சொல்லிட்டு வீட்ல இருந்து என்ன இது எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை, நிம்மதியே இல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ரோட்டுக்கு வந்தாரு. ரோட்ல நடந்து வரும்போது அவருக்கு நடந்து நடந்து ரொம்பவே சோர்வாயிடுச்சு. சரி, எங்கேயாவது ஒரு பக்கம் உக்காரலான்னு பார்த்தா எங்கேயுமே இடம் இருக்கல. அப்பதான் அந்த மயில் கல்ல பார்த்தாரு. வந்து அந்த மயில் கல்லுல சாஞ்சு உக்காந்தாரு. என்ன பசங்களோ என்னவோ, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் காதல மறந்துடுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் காதலிக்க கூடாதுன்னு யோசிக்கிறாங்களோ என்னவோ. காதலிக்க கூடாதுன்னு இவங்களுக்கு யாராவது சொல்லிருக்காங்களா? இவங்கள பத்தி யோசிச்சா ஒண்ணுமே புரியல அப்படின்னு அந்த இடத்துல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. பிச்சைய வீட்டுல எப்பவுமே சண்டை நடக்கிறதும், பிச்சைய வந்து அந்த கல்லு பக்கத்துல உக்காந்துகிட்டு அவரோட கஷ்டத்தை அந்த கல்லுகிட்ட சொல்றதும் பழக்கமாயிடுச்சு. இப்படி பிச்சையா அவரோட பிளாஷ்பேக்க சொல்லி முடிச்சாரு. ஐயா, இப்படிதாங்க ஐயா, எனக்கு எந்த சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் இந்த மயில் கல்லு பக்கத்துல உக்காந்துகிட்டு என் கஷ்டத்தெல்லாம் சொல்லிக்குவேன். மயில் கல்ல நீங்க இந்த இடத்த விட்டு எடுத்துட்டீங்கன்னா என்னோட பிரச்சனைய நான் யாருக்கிட்டங்க ஐயா சொல்றது? ஒரு சாதாரணமான கல்லு. இந்த கல்லுகிட்ட நீங்க பேசுறது என்ன? எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சீங்களா? ஐயா, அப்படி நான் சொல்ல வரலங்க ஐயா. சாதாரணமா கல்ல கடவுள்னு கும்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கல்லுகிட்ட என்னோட கஷ்டத்தை சொல்றது தப்பாங்க ஐயா. பாருங்க ஐயா, இந்த வேலையை செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறேன்னு சொன்னேன். அந்த பணத்துக்கு மேல இன்னும் அதிகமா பணத்தை போட்டு கொடுக்கறேன். இந்த கல்லை எடுத்துருங்க. ஐயா, பாத்தீங்களா,
நான் இவ்வளவு தூரம் இந்த கல்லை பத்தி எடுத்து சொல்லியும் நீங்க இந்த கல்லை எடுக்கணும்னு பாக்குறீங்க. இங்க என்ன சொன்னாலும் சரிங்கய்யா, இந்த மயில் கல்லை இந்த இடத்துல இருந்து எடுக்க விட மாட்டேன். தயவு செஞ்சு என் வார்த்தையை கேளுங்கய்யா. அப்படி சொல்லி பிச்சையா மயில் கல்லு பக்கத்துல போய் கட்டி புடிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டாரு. அதே நேரத்துல ஒரு பசுமாடு வந்து அந்த மயில் கல்லு பக்கத்துல நின்னுக்குச்சு. மாடு பின்னாடியே ஒரு சொம்ப எடுத்துக்கிட்டு யமுனாவும் அங்க வந்தா. அதே இடத்துல நின்னு பால் கறக்க ஆரம்பிச்சா யமுனா. ஏமா, உனக்கு வேற இடமே இல்லையா? இந்த இடத்துல வந்து பால் கறக்குற? ஐயா, இந்த இடத்துல தாங்க ஐயா என்னோட பசுமாடு பால் குடுக்கும். பசுமாடு எப்பவுமே இந்த மயில் கல்லுகிட்ட வந்து அதை பாத்துக்கிட்டு தான் எனக்கு பால் கறக்க விடும். அதுக்குதான் எப்பவுமே இங்கே வர்றது. மயில் கல்ல பாத்துக்கிட்டு மாடு நிக்கிதா? ஐயோ, நீங்க சொல்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மயில் கல்லுல என்ன இருக்கோ என்ன இல்லையோன்னு தெரியல. கடவுள்னு என் கையாலேயே பூஜை பண்ண வச்சிருவீங்க. இந்த கல்லுல அப்படி என்னதான் இருக்கு? மயில் கல்லுல கடவுள் இருக்கோ என்னவோ. வாய் பேச முடியாத பசுமாடுக்கு இதுக்குள்ள கடவுள் தெரியறாரோ என்னவோ. அந்த விஷயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறத விட அந்த விஷயத்த பத்தி தெரியாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு ஜென்மம் எடுத்துதான் வரணும். அதனாலதான் இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கவே நான் முன்னாடி வரல. ஐயோ யமுனம்மா, நீங்க என்ன பேசுறீங்க பேசலன்னு யோசிச்சு பேசுங்க. இல்ல நான் சொல்றத கேளுங்க. இந்த அதிகாரி வந்திருக்கிறது நம்ம மயில் கல்லை எடுத்து ரோட பெருசாக்குறாங்களாமா. அதுக்குதான் இந்த மயில் கல்லை எடுக்கணும் அப்படின்னு அப்பத்துல இருந்து பேசிக்கிட்டு நின்னு இருக்காங்க. மயில் கல்லை எடுக்கிறதா? அது எப்படி இந்த மயில் கல்லை எடுப்பாங்க? எங்க பிச்சைய மாமா அவங்களோட கஷ்டத்தை இந்த மயில் கல்லுகிட்ட தான் சொல்லிக்கிட்டு மனசு சமாதானம் படுத்திக்கிட்டு இந்த இடத்துல உக்காருவாரு. அப்படி இருக்கும்போது இந்த கல்லை எடுக்கிறேன்னு இவங்க எப்படி வருவாங்க? கல்லெல்லாம் எடுக்க முடியாது. எங்க மாமா இந்த விஷயத்தெல்லாம் யாருகிட்டயுமே சொல்லாம அவரு நெஞ்சு வெடிச்சிடாதா? இவ்வளோ எதுக்கு? எனக்கு 2 பொட்ட பசங்க. நான் இந்த மாடு வச்சுதான் என் பசங்களையே காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மாடு இந்த மயில் கல்லை பார்த்துதான் எனக்கு பால் கறக்க விடும். அப்படி இருக்கும்போது கல்லை இங்கிருந்து எடுத்துட்டா நான் எப்படி பால் கறக்குறது? இங்க பாருங்க யமுனம்மா, உங்க கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனா எங்க கையில எதுவுமே இல்ல. நாங்களும் ஒரு அதிகாரி சொல்ற வேலையை செய்யறதுக்காக தான் இருக்கிறோம். இல்லனா எங்களுக்கும் சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. எங்களோட மேல் அதிகாரிங்க எங்களுக்கு என்ன வேலை சொல்றாங்களோ அதை தான் செய்யறதுக்கு நாங்க இருக்கோம். நீங்க சொல்ற வேலையை செய்ய இல்ல. உங்களும் சரியா எங்க வேலையை செய்யலனா அதுக்கப்புறம் எங்களையும் வேலையில இருந்து தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கஷ்டப்பட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அதிகாரி அந்த கல்லை தோன்றதுக்காக அவரே முன்னாடி நடந்து போய் அந்த கல்லுகிட்ட போய் நின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கல்லை அந்த இடத்துல இருந்து நோண்டிட்டாரு. இப்படி அந்த அதிகாரி அந்த கல்லை அங்கிருந்து எடுத்தது மட்டும் இல்லாம அந்த கல்லை அங்கிருந்து எடுத்துட்டு போய் ஆத்துல தூக்கி போட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. மயில்கல் அந்த ரோட்டோரத்துல இல்லாததுனால யமுனா பிச்சையாவோட மூஞ்சே வாடி போச்சு. மாடும் பால் கறக்கிறத நிறுத்திருச்சு. அந்த ஊருக்கு ரொம்ப பெருசா ரோடு வந்தது. அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் பிச்சையா யமுனம்மா மூஞ்சி மட்டும் வாடி போயே இருந்தது. பிச்சையாவோட வார்த்தை கேட்கும்போது கஷ்டமா இருந்துச்சு. யமுனம்மா சொல்றத கேட்கும்போது அவங்களோட குடும்பம் நடத்துறதுக்கு இருந்த ஒரே ஆதாரம் அந்த மாடுதான். அதுவும் இப்போ இல்லாம போயிடுச்சு. எல்லாமே என்னாலதான். இப்படி யமுனம்மா பிச்சையா அவங்க 2 பேரும் மயில் கல்ல தான் நம்பி இருந்தாங்க. ராஜா வயலுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள வழியில அவனோட நண்பனான வீராவை பார்த்தான். எங்கடா போய்கிட்டு இருக்க? எங்கும் இல்லடா, வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் போறேன். சரி, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்றியா? நீ கேட்டா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவேனா? ஒன்னும் இல்லடா, வயல்ல களைங்க அதிகமாயிடுச்சு. அதெல்லாம் சுத்தம் பண்ண ஜனங்களை தேடி பார்த்தேன். ஆனா இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம 2 பேரும் போய் அந்த களைங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிடலான்னு. அட, இவ்வளவுதானே, வாடா போய் பண்ணலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி வீராவோட வயலுக்கு போனாங்க. 2 பேரும் போய் வேலையை முடிச்சுட்டு, வீரா, இன்னைக்கு அம்மா வீட்டுல மீன் குழம்பு செய்யறேன்னு சொன்னாங்க, வா மத்தியானம் போய் அங்க சாப்பிடலாம். டேய் வேணாண்டா, நான் வீட்டுக்கு போயே சாப்பிட்டுக்கிறேன். டேய், என் கூட வந்து சாப்பிடுன்னு சொல்றேன்ல, வாடா, என் கூட வரக்கூடாதா? டேய், என்னடா புரிஞ்சுக்காம பேசுற? அம்மா எனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் இல்லனா அவங்க என்னைக்கிடா தனியா சாப்பிட்டு இருக்காங்க. நான் வீட்டுல அம்மா கூடயே போய் சாப்பிட்டுக்கிறேன். இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் இன்னும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்புனாங்க. வீட்டுல யசோதம்மா ராஜாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. வந்துட்டியாப்பா? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சரிப்பா, போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்.
அப்படின்னு சொன்ன உடனே வீராவும் சரின்னு சொல்லி கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்து வெளியே திண்ணையில உக்காந்தான். அப்போ யசோதம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்து, அப்ப ராஜா, உனக்கு பிடிச்ச அவரைக்காய் குழம்பு வச்சிருக்கேன், நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு அவங்க அம்மா ஊட்டி விட்டாங்க. அம்மா எனக்கு போதும்மா. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? போங்க, நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. சரிப்பா, சாப்பிடுறேன் அப்படின்னு அவங்களும் சாப்பிட்டாங்க. இப்படி அந்த நாள் போச்சு. மறுநாள் காலையில யசோதம்மா சீக்கிரமா எந்திரிச்சு பையனுக்காக சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு பையனை வந்து எழுப்புனாங்க. ராஜா, ராஜா, எந்திரிப்பா, இன்னும் தூங்குற, எங்கேயும் வெளியே போனோன்னு சொன்ன அப்படின்னு அவனோட பக்கத்துல உக்காந்து அவனோட தலை மேல கை வச்சு பாசமா சொன்னாங்க. அம்மா, ஆமாமா, இன்னைக்கு வெளியே ஒருத்தர்கிட்ட வேலைக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு கிளம்புனா. இப்படி சாயங்காலமாச்சு. வீட்டுக்கு வேலையை முடிச்சுக்கிட்டு 2 வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அம்மா, அம்மா, வெளியே வாங்கம்மா, உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொன்னா ராஜா. சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற யசோதா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தா. அம்மா, கைய காட்டுங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே யசோதா கைய நீட்டுனா. என் தங்கம், இந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு என் பையனுக்கு நல்லா தெரியும்ல. ஏமா, என் அம்மாவோட ஆசை என்னன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு வாழைப்பழத்தை கொடுத்தான். இப்படி அம்மா சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டா. இப்படி நாட்கள் போச்சு. ஒரு நாள் ராஜா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் யசோதா யோசிக்க ஆரம்பிச்சா. என் பையனுக்கு கல்யாணம் வயசு வந்துருச்சு. என் தம்பி பொண்ணுக்கே என் பையனை பேசி முடிச்சு கல்யாணத்தை முடிச்சிடணும். என் பையன் ராஜாவுக்கு என் தங்கச்சி பொண்ணு குமாரியவே பேசி முடிவு பண்ணி கல்யாணத்தை முடிச்சிடணும். இப்படி நல்ல நாள பாத்துக்கிட்டு தன்னோட தம்பி கிட்ட பேச போனா. அவ தம்பி ஒத்துக்கிட்டதுனால 1 மாசத்திலேயே பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. இப்படி 2 நாள் ஆச்சு. 2 நாளுக்கு அப்புறம் ராஜா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சப்போ, அம்மா, அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? சீக்கிரமா வெளியே வாங்க, நான் எந்திரிச்ச உடனே உங்க மூஞ்ச பாக்குவேன்னு உங்களுக்கு தெரியாதா? எங்க இருக்கீங்க? ஒரு தடவை வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். இப்படி ராஜா கூப்பிட்ட உடனே யசோதாவும் வந்து முன்னாடி நின்னாங்க. இதையெல்லாம் பார்த்த குமாரிக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் அவ வேலைய பாத்துக்கிட்டு அவளும் கிச்சனுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சா. ராஜா அவங்க அம்மா கிட்ட போனா. ராஜா, இங்க பாரு, இப்பதானே உனக்கு கல்யாணம் ஆச்சு. உன் பொண்டாட்டி வீட்டுல சும்மா தானே இருக்கா. அவளை டவுனுக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு வாங்கி கொடுத்து பட்டு புடவையும் வாங்கி கொடுறா. இங்க பாருங்கம்மா, எனக்கு வயல்ல வேலை இருக்கு, நான் காசை கொடுக்கறேன், நீங்களும் குமாரியும் போய் உங்க 2 பேருக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்குங்க. இப்படி ராஜா காலையில ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு அவங்க அம்மா மூஞ்ச பாக்குறதும் அவங்க அம்மா கொடுக்கற சாப்பாடைய சாப்பிடுறது பார்த்து குமாரிக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. ஒரு நாள் ராஜாவுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு அப்படின்னு அவன் வேலையில இருந்து வீட்டுக்கு வந்தான். இத பார்த்த குமாரியும் அவங்க அம்மாவான யசோதாவும், என் பையனுக்கு தலைக்கு நான் தான் தைலத்தை தேய்ச்சி விடுவேன்னு, என் புருஷனுக்கு நான் தான் தைலத்தை தேய்ச்சி விடுவேன்னு சண்டை போட்டாங்க. அத பார்த்த ராஜா, எனக்கு யாருமே தைலத்தை தேய்ச்சி விடுறது வேண்டாம், நானே எனக்கு தைலத்தை தேய்ச்சிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொன்னான். அன்னைக்கு அவன் கோவமா சொன்னாலும் அவங்க அம்மாவும் பொண்டாட்டி அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து சந்தோஷப்பட்டான். அன்னையில இருந்து ராஜாவுக்கு சேவை பண்றதும் அவன் மனசுல நல்ல பேரை வாங்கணும் அப்படின்னு அம்மாவும் பொண்டாட்டியும் போட்டா பொட்டி போட்டாங்க. யசோதா தன்னோட பையன் கட்டில உக்காந்து இருக்கும் போது அவங்கிட்ட வந்து, இங்க பாருப்பா, ராஜா உனக்கு பிடிக்கும்னு பால்கோவா செஞ்சிருக்கேன், வந்து சாப்பிடுப்பா. அத பார்த்த குமாரி தன்னோட புருஷனுக்கு சுட சுட பக்கோடாவை செஞ்சுக்கிட்டு வந்து கொடுத்து, மாமா, உங்களுக்காக நான் சுட சுட பக்கோடாவை செஞ்சிருக்கேன், இத சாப்பிடுங்க. அத்தை வயல்ல இருந்து வேலை செஞ்சு வந்தப்போ அவங்களுக்கு இனிப்பு கொடுக்க கூடாது, இந்தாங்க முதல்ல பக்கோடா சூடு சுடா இருக்கு, சாப்பிடுங்க. ஏ குமாரி, நான் செஞ்ச பால்கோவா எவ்வளவு நல்லா இருக்கும்னு என் பையனுக்கு தெரியும், நீ செஞ்ச பக்கோடாவை அவன் அப்புறமா சாப்பிட்டோம். இங்க பாருப்பா ராஜா, வாயை தொறுப்பா அப்படின்னு அவளே பால்கோவா ஊட்டி விட்டா. ஓஹோ, நீங்க பால்கோவா ஊட்டி விட்டா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? நானும் பக்கோடாவை ஊட்டி விடுவேன். மாமா வாயை தொறுங்க, இந்தாங்க பக்கோடா அப்படின்னு அவளும் பக்கோடாவை ஊட்டி விட்டா. அட, நீங்க 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி என் மேல பாசத்தை காட்டுனா நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன், நீங்க குடுக்கறதெல்லாம் சந்தோஷமா சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா ராஜா. இப்படி அன்னையில இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டா பொட்டி போட்டுக்கிட்டு என்னோட பையன் என்னோட புருஷன்னு ரொம்ப போட்டா பொட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மாமன் துணிய நான் தான் தோப்பேன், நான் தோச்சா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அடி பைத்தியக்காரி, என் பையனோட துணிய நான் தோச்சாதான் நல்லா பளிச்சுன்னு தோப்பேன், என் பையனுக்கே தெரியும். ஆமா, எங்க அம்மா தோச்சு கொடுத்தாதான் எனக்கும் திருப்தி. அந்த வார்த்தையை கேட்ட உடனே குமாரிக்கு கோவம் வந்துச்சு. கோவத்துல அவ அங்கிருந்து கிளம்பிட்டா.
ராஜாவும் வயலுக்கு வேலைக்கு போறேன்னு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தான். அம்மா, குமாரி, நீங்க 2 பேரும் இங்க வாங்க. உங்களுக்காக பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோட தங்க பையன், இவனுக்கு எவ்வளவு வேலையா இருந்தாலும் அம்மாவுக்கு பழத்தை வாங்கிட்டு வர மறக்க மாட்டான். நீங்க எங்களுக்காக பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நான் நேத்து நைட்டே உங்களுக்கு ஒப்பிட்டு பிடிக்கும்னு செஞ்சு வச்சிருக்கேன். இப்போ சூட் பண்ணி கொண்டு வரேன். இங்க பாருமா குமாரி, அவனுக்கு ராகி மால்ட்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவனுக்காக சுட சுட ராகி மால்ட்டை செஞ்சிருக்கேன். முதல்ல அவன் அதை குடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீ குடுக்குற ஒப்பிட்ட சாப்பிடுவான். இங்க பாருங்கத்த, என் வீட்டுக்காரருக்கு நான் செஞ்சு கொடுக்கற சமையல சாப்பிட்டாதான் திருப்தியா இருக்கும். அதனால முதல்ல நான் செஞ்சதுதான் சாப்பிடணும். ஏன்பா, நான் தானே உனக்கு சின்ன வயசுல இருந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்தது. என் கை ருசி உனக்கு தெரியாதா? இப்படி ராஜாவை உட்கார வச்சு அம்மாவும் பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கிட்டே ராஜாவை பார்த்து முதல்ல அவங்க அம்மா, ஏன்பா ராஜா, சொல்லுப்பா, உனக்கு அம்மா முக்கியமா உன் பொண்டாட்டி முக்கியமா? மாமா சொல்லுங்க மாமா, உங்களுக்கு உங்க அம்மா முக்கியமா உங்க பொண்டாட்டி நான் முக்கியமா அப்படின்னு கேட்ட உடனே ராஜா சின்னதா சிரிச்சுக்கிட்டே பொண்டாட்டி அம்மாவையும் உட்கார வச்சு, அம்மாவா பொண்டாட்டியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? அம்மா இல்லாம நான் வந்திருக்க முடியுமா? இந்த உலகத்துல எந்த மூலியமா நம்ம பிறக்கிறதா இருந்தாலும் அதுக்கு காரணம் அம்மா. எங்க அம்மா மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கவே முடியாது. என்னோட பிறப்புக்கு எங்க அம்மா காரணம். எங்க அம்மா என்னோட கடவுள் கோயில். குமாரி அவ வந்த உடனே எனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சது. இப்ப என் வீட்டு குலவிளக்கா வந்ததுனால என் வீட்டுக்கு வெளிச்சம் வந்துச்சு. என்னோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் என் பொண்டாட்டி தான். எனக்கு ஒரு வாரிசு கொடுக்க வேண்டியதே என் பொண்டாட்டி தான். என்னோட சக்தி, என்னோட சர்வஸ்வம் ரெண்டுமே நீங்க 2 பேரு தான். நீங்க என் 2 கண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. என்ன உருவாக்குனது என்னோட அம்மா. இந்த உலகத்துக்கு கடைசி வரைக்கும் என் கூட இருக்கிறது என் பொண்டாட்டி. ஒருத்தர் இந்த பூமியா இருந்தா இன்னொருத்தர் விதை. நீங்க 2 பேரும் என்னோட 2 கண்ணுங்க. அதனால நீங்க 2 பேரும் வேணும். உங்கள யாரும் குறைஞ்சவங்க கிடையாது. நீங்க 2 பேரும் எனக்கு முக்கியம். உங்க 2 பேரையும் நான் ஒரே மாதிரி தான் பாப்பேன். அதனால சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனையை கொடுக்காதீங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அம்மாவும் பொண்டாட்டியும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.